எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? இது கடவுளுடைய வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதர்களை கொண்டு இந்த வேதத்தை அவர் எழுதியிருக்கிறார். இந்த செய்தியினுடைய தலைப்பு வேதத்தை நிராகரிப்பதனுடைய ஆபத்தான நிலை. வேதத்தை நிராகரிப்பதனுடைய ஆபத்தான நிலை. 1ஆம் நூற்றாண்டு எபிரேய திருச்சபையானது யூதர்களாலும் ரோமர்களாலும் பலவிதமான பாடுகளை அனுபவித்தது. யூதர்கள் இயேசுவை தேவகுமாரனாகவும் மேசியாவாகவும் விசுவாசிக்கவில்லை. ரோமர்கள் ரோம அரசன் மட்டுமே கடவுளாக ஆராதிக்கப்பட வேண்டும், எனவே ஒருபோதும் இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் திருச்சபையில் இணைக்கப்பட்ட இந்த விசுவாசிகள் இயேசுவை தேவகுமாரனாகவும் இயேசுவை ராஜாவாகவும் ஆராதித்தபடியினால் இந்த யூதர்களும் ரோமர்களும் இந்த எபிரேய திருச்சபைக்கு பலவிதமான உபத்திரவங்களை கொடுத்தார்கள். அநேக விசுவாசிகள் இதன் நிமித்தமாக அரசாங்கத்தால் துன்பப்படுத்தப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், தங்கள் ஆஸ்திகள் இழந்து போனார்கள், வீடுகள் இழந்து போனார்கள். அநேக சலுகைகள் நிறுத்தப்பட்டது. அநேக உபத்திரவங்கள், வறுமைகள், கஷ்டங்கள், பாடுகள் வழியாக எபிரேய திருச்சபை சென்றது. இதில் காணப்படுகிற ஒரு சில அவிவிசுவாசிகள், இந்த எபிரேய உள்ளூர் சபைக்குள் இருக்கக்கூடிய ஒரு சில அவிவிசுவாசிகள் யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் பயந்து, பாடுகளுக்கு பயந்து சபையை நிராகரித்து, சுவிசேஷத்தை நிராகரித்து, கிறிஸ்துவனுடைய மரணத்தை நிராகரித்து மீண்டுமாக யூதர்களுடைய சடங்குகளுக்கும் தேவாலய பலிகளுக்கும் மோசையினுடைய முறைமைகளுக்கும் அவர்கள் திரும்பினார்கள். இயேசு மட்டுமே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் மிக்கவர், கிறிஸ்துவுடைய இரத்தம் மட்டுமே பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்க வல்லமையானது என்ற சத்தியத்தை இவர்கள் விட்டு விலகினார்கள். சபை கூடுதலை விட்டுவிட்டார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பின்மாற்றம். எனவே தான் நிருபத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த திருச்சபைக்கு அவர் எழுதுகிறார். நிருபத்திலே அநேக எச்சரிப்புகளை ஆவியானவர் கொடுக்கிறார். திருச்சபைக்குள் வந்து சத்தியத்தை கேட்டு அதை நிராகரித்து மீண்டும் பின்மாற்றத்தினுடைய நிலைமைக்கு செல்கிற ஆபத்தான நிலையை குறித்து ஆவியானவர் 2ஆம் அதிகாரம் முதல் அநேக இடத்திலே அவர் மிக கடுமையாக எச்சரித்து கொண்டே வருகிறார். ஏன் தேவன் சபையை இந்த அளவுக்கு மிக கடுமையாக எச்சரிக்கிறார்? காரணம் 1 தீமோத்தேயு 3:15 சொல்றார், அந்த சபை ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. திருச்சபை ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக இருக்கிறபடியால் அந்த சபைக்குள் வாழக்கூடிய அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் வேதத்தை அசட்டை செய்து சத்தியத்தை நிராகரிக்கும் பொழுது ஆவியானவர் தன் கையில் அங்கு சாட்டையை எடுக்கிறார். ஏன் இந்த நபர்கள் பின்மாற்றத்தில் சென்றார்கள்? காரணம், அவர்கள் கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தையும் கல்வாரி சிலுவை மரணத்தினுடைய மகிமையையும் மறந்து போனார்கள். ரட்சிப்புனா என்ன, ரட்சிப்பது எவ்வளவு பெருசு, ரட்சிப்பை கொடுப்பதற்கு தேவன் என்ன செய்தார் என்பதை குறித்து அவர்கள் மறந்துவிட்டார்கள். காரணம் என்ன? அவிசுவாசம், விசுவாச குறைபாடு. எனவேதான் 11ஆம் அதிகாரம் முழுவதுமாக ஒரு மெய்யான விசுவாசம் என்ன செய்யும் என்பதை பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் தேவன் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு மெய்யான விசுவாசத்திற்கான 3 அஸ்திபாரம்: தேவனுடைய குணாதிசயம், கடவுள் யார் என்ற உயர்வான சிந்தனை; 2வது வேதம் போதுமானது என்ற கொள்கை, எந்த சூழ்நிலையிலும் வேதத்தை பற்றி கொள்கிற மனப்பான்மை; 3வது கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவை மரணத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுதல். இந்த 3மே விசுவாசத்திற்கான அஸ்திவாரமாக இருக்கிறது. விசுவாசம் ஒரு மரித்த பாவியிடம் இல்லை. விசுவாசம் தேவனுடைய கிருபையினால் கொடுக்கப்படுகிறது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து அருளப்படுகிறது, தேவனுடைய குமாரனில் நிலைநாட்டப்படுகிறார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்: ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். எது கேட்டவைகள்? 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட கிறிஸ்துவினுடைய மகத்துவங்கள், சுவிசேஷம், கிறிஸ்துவுடைய கல்வாரி சிலுவை மரணம். இதை கேட்டோம் என்றால் அதை விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று சொல்றார். 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல்: ஆகையால்
பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். எப்பொழுது வேதம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, எப்பொழுது வேத சத்தியம் போதிக்கப்படுகிறதோ, அங்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். எனவே அதை நிராகரிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 15ஆம் வசனம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. இந்த 3ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் சங்கீதம் 95 மேற்கோள் காட்டுகிறார். சங்கீதம் 95 வனாந்திரத்தில் யாத்ராகமத்திலே சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகளை முன்னறிவிக்கிறது. எனவே இங்கே எபிரேய ஆசிரியர் யாத்ராகம புத்தகத்தை மேற்கோள் காட்டுகிறார், சங்கீதம் 95 மேற்கோள் காட்டுகிறார், எபிரேயர் 3ஆம் அதிகாரம். இந்த 3 புத்தகம், யாத்ராகமும், சங்கீதம் 95, எபிரேயர் 3ஆம் அதிகாரம், இது 3ம் என்னவாக கூறப்படுகிறது? அது பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையாக கூறப்படுகிறது. 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் மீண்டுமாக நாம் வாசிக்கும் பொழுது, அங்கேயும் பேசுகிறவருக்கு செவி கொடுக்காமல் விலகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று மீண்டுமாக அவர் எச்சரிக்கிறார். 12ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது முதல் 2 வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவை நோக்கி நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுங்கள் என்று அவர் சொல்றார். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அந்த கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். 5ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே சிற்சை, உபத்திரவத்தை தேவன் ஏன் அனுமதிக்கிறார் என்பதை குறித்து பேசுகிறார். அந்த உபத்திரவம், சிற்சையானது இறையாண்மையுள்ள பிதாவிடம் இருந்து வருகிறது. அந்த சிற்சை அன்புள்ள தேவனிடமிருந்து வருகிறது. அந்த சிற்சை அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்த பிதாவிடமிருந்து அவருடைய பிள்ளைகளுக்கு வருகிறது. ஏன் அந்த சிற்சையை தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? காரணம், தம்முடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்குள்ளாக நாம் மாறும்படியாய் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்களையும் பாடுகளையும் அவர் அனுமதிக்கிறார். 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம், யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தமாகுதலுடைய அவசியத்தை குறித்து பேசுகிறார். யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் சபை கூடுதலில் நிராகரிக்காதிருங்கள் என்ற சத்தியத்தை அங்கு பேசுகிறார். 18ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரைக்கும் மீண்டுமாக இங்கு பழைய ஏற்பாட்டுக்கு நம்மை அழைத்து சென்று சீனாய் மலையிலே கடவுளுடைய பிரசன்னத்தை, மகத்துவத்தை காண்பிக்கிறார். சீனாய் மலையிலே தேவன் அங்கு 10 கற்பனைகளை கொடுக்க உதயமான பொழுது மோசே சொல்றார், மோசேயும் மிகுந்த பயமுள்ளவனாய் காணப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அந்த 10 கற்பனைகளை தேவன் அங்கு கொடுக்கும் பொழுது மலைகள் அதிர்ந்தது, இடி முழக்கங்களும் கார்மேகமும் காணப்பட்டது. காரணம் என்ன? தேவன் மிக பரிசுத்தமானவர். பரிசுத்தமான தேவனை ஒருபோதும் நெருங்க முடியாது. எனவேதான் மலையை சுற்றிலும் ஒரு எல்லை குறிக்கப்பட்டது. அந்த எல்லையை தாண்டுகிற எந்த மனிதனும் மிருகமாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். இயேசு இல்லாமல், கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் இல்லாமல், கிறிஸ்துவுடைய ரத்தம் இல்லாமல் பிதாவாகிய தேவனை நெருங்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கொலை செய்யப்பட வேண்டும். தேவ கோபத்திற்குட்பட்டவர்கள். ஆனால் சீனாய் மலையிலே வெளிப்பட்ட அதே தேவன், எவ்வாறு சீனாய் மலையிலே வெளிப்பட்ட அந்த தேவனை நம்மால் நெருங்க முடியாதோ, அந்த 10 கற்பனைகள் எவ்வாறு பூரணமாய் நம்மால் கை கொள்ள முடியாமல் இருந்ததோ, அந்த 10 கற்பனைகளை கை கொள்ள முடியாத நிமித்தமாக சாபத்திற்கும் தேவ கோபத்திற்கும் உள்ளானமோ, அதே பாவிகளாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாய் தேவ கோபத்தை சுமந்தவராய் நம்மை அந்த பிதாவிடம் கொண்டு போய் சேர்த்தார். அதுதான் 22ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் பொழுது, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும், 22 முதல் படிக்கும் பொழுது உலகளாவிய திருச்சபை குறித்து பேசுகிறார். தேவனை நெருங்க முடியாது நம்மால், நாம் பாவிகள். ஆனால் உங்களையும் என்னையும் அந்த தேவன் வீட்டில் இருக்கிற பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்த்தது அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 24ஆம் வசனம், புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நாம சேரவில்லை, நாம பிதாவிடம் ஒப்புரவாக்கப்படவில்லை, நம்மை சேர்த்தது கிறிஸ்து. 25ஆம் வசனம் 3 காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது, தேவன் பேசுகிறவர். தேவன் பேசுகிறவர்.
இங்க படிக்கிறோம், பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். தொடர்ச்சியா வேதம் ஒரு உண்மையை சொல்லுது. வேதம் சொல்லுது, தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் அமைதியாக இல்லை, அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பேசுகிற தேவன், அவர் விக்கிரகம் அல்ல. அவர் தம்முடைய ஜனங்களோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏன் பேசுகிறார்? காரணம், அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் தன்னை பேசுகிற தேவனாக ஏன் வெளிப்படுத்துகிறார் என்றால், காரணம், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி அநேக விக்கிரகங்கள் காணப்பட்டது. அந்த விக்கிரகங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. விக்கிரகங்கள் ஒருபோதும் பேசாது, கண்கள் இருந்தும் காணாது, வாயிருந்தும் பேசாது, காதிருந்தும் கேட்காது, கையிருந்தும் அசையாது. ஆனால் தேவன் ஒருவர் நேரடியாக பேசுகிறார் என்றால் அவர் ஒருவரே தேவன், அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆதாம் ஏவாளோடு தேவன் தன்னை பேசுகிறவராக வெளிப்படுத்தினார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு தன்னை பேசுகிற ஜீவன் உள்ள உயிரோடு இருக்கிற தேவனாக வெளிப்படுத்தினார். காரணம், ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகும் விக்கிரக ஆராதனையை வழிபட்டு வந்தவர்கள். அவர்களுக்கு முதல் முறையாய் ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது தன்னை பேசுகிற தெய்வமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர் நேரடியாக பேசினார். சீனாய் மலையிலே 10 கற்பனைகளை கொடுக்கும் போது அந்த 10 கற்பனைகளை நேரடியாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் காதால் கேட்டார்கள். பழைய ஏற்பாட்டில் அநேக இடத்துல பார்க்கும் பொழுது கடவுள் பேசிக்கொண்டே வருகிறார். இருக்கிற விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் ஆராதிக்கிற கடவுள் அவர் பேசுகிற தேவன். 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் சொல்கிறது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். பூர்வ காலங்கள் என்றால் பழைய ஏற்பாட்டில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு அவர் திருவுளம் பற்றினார். அந்த தீர்க்கதரிசிகள் பிரசங்கித்தார்கள். யார் மூலமாக பிரசங்கித்தார்கள்? அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் காணப்பட்டார். பழைய ஏற்பாட்டிலே பிரசங்கித்த தீர்க்கதரிசிகளுக்குள்ளாக இருந்தது கிறிஸ்துவினுடைய ஆவியானவர். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்ப தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் மூலமாய் தீர்க்கதரிசிகளை கொண்டு பிதாவாகிய தேவன் பேசினார். யாரை பேசினார்? சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக இருக்கக்கூடிய தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினார். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இப்ப தேவன் பேசுகிறார் என்றால் அறிய வேண்டிய சத்தியம் என்னவென்றால், பேசுகிறவர் யார்? பேசுகிறவர் எப்படிப்பட்ட தேவன்? ஏன் இந்த எபிரேய விசுவாசிகள், ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த மக்கள் வேதத்தை விட்டு வழிவழங்கினார்கள்? ஏன் வேதத்திற்கு செவி கொடுக்காமல் தங்கள் செவிகளை விளக்கினார்கள்? அவர்களுக்கு தெரியவில்லை பேசுகிற கடவுள் எந்த அளவுக்கு உயர்வான, உன்னதமான, மகிமையான, பரிசுத்தமான தேவன் என்பதை அவர்கள் அறியாமல் காணப்பட்டார்கள். பேசுகிற தேவன் அவர் திரியேக தேவன். இங்க படிக்கிறோம், திருவுளம் பற்றின தேவன், பிதாவாகிய தேவன் பேசுகிறார். 3ஆம் வசனம், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது. இயேசு கிறிஸ்து பேசுகிறார். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறபடியே பரிசுத்த ஆவியானவரும் பேசுகிறார். நாம் ஒரே தேவனை ஆராதிக்கிறோம். அந்த தேவன் 3 ஆள் தன்மையிலே இருக்கிறார். பிதாவாகிய தேவன் பேசுகிறார், குமாரனாகிய தேவனும் பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவராகிய தேவனும் பேசுகிறார். இந்த திரியேக தேவன் எதன் மூலமாக பேசுகிறார்? தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். 39 புத்தகத்தை குறிக்கிறது. பழைய ஏற்பாடானது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் ஆவியானவரை கொண்டு இயேசுவை பற்றி பேசியது. அதே போல புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட 27 புத்தகமும் அப்போஸ்தலர்களை கொண்டு அவர்களுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பேசியது. தேவன் தன் மக்களோடு கூட பேச வேண்டும் என்றால் வேதத்தின் மூலமாக மட்டுமே பேசுகிறார். இந்த எழுதப்பட்ட 66 புத்தகத்தின் மூலமாகவே பேசுகிறார். இந்த 66 புத்தகத்திற்கு வெளியில் கடவுள் இப்பொழுது எந்த மனிதனோடும் பேசுவது இல்லை. இந்த 66 புத்தகம் இது எப்படிப்பட்டது? 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது
இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை பற்றியது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இப்ப தேவன், திரியேக தேவன் நம்மோடு கூட பேசுவதற்கு அவர் ஏற்படுத்திய வழிமுறை இந்த 66 புத்தகம் முழுமை பெற்ற முற்று பெற்ற இந்த பரிசுத்த வேதம். இந்த வேதம் எப்படிப்பட்டது? இந்த வேதம் மனிதனுடைய வார்த்தை அல்ல. இந்த வார்த்தை, இந்த வேதம் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் 40க்கும் மேற்பட்ட பரிசுத்த மனிதர்களை கொண்டு ஏவப்பட்டு பேசினார். முதல் ஆசிரியராகிய மோசே முதல் கடைசி ஆசிரியனாய் இருக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய யோவான் வரைக்கும் சுமார் 1600 ஆண்டு கால இடைவெளியில் 3 கண்டங்களில் 3 மொழிகளில் தேவன் இந்த வேதாகமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதம் அதிகாரம் மிக்கது, இந்த வேதம் குறைவற்றது, இந்த வேதம் தெளிவானது, இந்த வேதம் போதுமானது, இந்த வேதம் வல்லமையானது. எனவே திருச்சபையானது இந்த வேதத்தின் அதிகாரத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். திருச்சபையில் இந்த வேதம் மையப்படுத்தப்பட வேண்டும். திருச்சபையை இந்த வேதம் ஆளுகை செய்ய வேண்டும். எதை பேசுகிறார் இந்த திரியேக தேவன்? எதை பேசுகிறார்? இந்த திரியேக தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும் என்றால் அவர் எதை பேசுகிறார்? தமது குமாரனை பற்றி பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறார். அதுதான் 1ஆம் அதிகாரம் முழுவதுமாக படிக்கும் பொழுது கிறிஸ்து யார், அவர் எந்த அளவுக்கு மேன்மையானவர், அவர் எந்த அளவுக்கு உயர்ந்தவர், அவர் தேவகுமாரன், அவர் தீர்க்கதரிசி, பிரதான ஆசாரியர், ராஜா என்பதை குறித்து இந்த முழு நிருபமும் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. முழு 66 புத்தகத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால், பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவை முன்னறிவித்து பேசுகிறது. 4 சுவிசேஷங்களும் முன்னறிவிக்கப்பட்ட இயேசு வந்திருக்கிறார் என்பதை குறித்து பேசுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் இயேசு கிறிஸ்துவை ஆதி திருச்சபைகளுக்கு பிரசங்கிக்கிறது. நிருபங்கள் பிரசங்கிக்கப்பட்ட இயேசுவை உள்ளூர் சபைகளுக்கு விளக்கப்படுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் மீண்டும் அந்த இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்க்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து இன்று திருச்சபையை மாத்திரமல்ல முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் கூறுகிறது. இந்த முழு 66 புத்தகத்தினுடைய மையம், சாரம்சம் சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வாரமும் திருச்சபையில் உயர்த்தப்பட்டு பிரசங்கிக்கப்படவில்லை என்றால் அங்கு வேதம் பிரசங்கிக்கப்படவில்லை என்ற அர்த்தம். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் சுவிசேஷம் எவ்வாறு அறிவிக்கப்பட்டதோ, பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுடைய மரணமும் அடக்கமும் உயிர்த்தெழுதலும் எவ்வாறு பிரசங்கிக்கப்பட்டதோ அதே சுவிசேஷம் நமக்கும் அறிவிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் ஒரு சுவிசேஷம், புதிய ஏற்பாட்டில் ஒரு சுவிசேஷம் அல்ல. பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு ஒரு விதமான ரட்சிப்பு, புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு ஒரு விதமான ரட்சிப்பு அல்ல. ஆதாம் முதல் கடைசி மனிதன் வரைக்கும் ரட்சிப்பு என்பது கிருபையின் மூலமாய் விசுவாசத்தை கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக மட்டுமே கொடுக்கப்படுகிறது. இந்த திரியேக தேவன் தமது வேதத்தின் மூலமாக பேசுகிறார். தமது குமாரனை பற்றி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். பிரசங்கத்தின் ஊடாகவே பேசுகிறார். இந்த தேவன் தன் திருச்சபைக்கு தம்முடைய வார்த்தையையும் சுவிசேஷத்தையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான தெரிந்து கொள்ளப்பட்ட வழிமுறை, ஏற்படுத்தப்பட்ட வழிமுறை என்னவென்றால் பிரசங்கம். இந்த எபிரேயர் 13 அதிகாரங்களும் அது ஒரே பிரசங்கமாய் இருக்கிறது. இந்த பிரசங்கத்தின் மூலமாய் தேவன் தம்மை பற்றி, தம்முடைய வேதத்தை பற்றி, தம்முடைய குமாரனை பற்றி, தம்முடைய திருச்சபையை பற்றி அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். கிறிஸ்து தனது சபையோடு பேசுவதற்கு ஏற்படுத்தின வழிமுறை பிரசங்கம். திருச்சபைக்கு தலை தன் சரீரத்தோடு பேசுவதற்கு, மணவாளன் தன் மணவாட்டியோடு பேசுவதற்கு, ராஜா தன் நாட்டு மக்களோடு பேசுவதற்கு, மெய்ப்பன் தன் மந்தையோடு பேசுவதற்கு ஏற்படுத்திய வழிமுறை பிரசங்கம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். பிரசங்கம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட முறை. யார் பிரசங்கிக்க அனுப்புவது? அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரசங்கம் என்பது அது திரியேக தேவனுடையது. 21ஆம் வசனம், எப்படி எனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை
ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. 23ஆம் வசனம், எதை நாங்கள் பிரசங்கிக்கிறோம்? நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். தேவன் பேசுகிறார், திரியேக தேவன் பேசுகிறார். தம்முடைய வேதமாகிய 66 புத்தகத்தின் மூலமாக மட்டுமே பேசுகிறார். தம்முடைய குமாரனை பற்றி பேசுகிறார். பிரசங்கத்தின் ஊடாகவே பேசுகிறார். பிரசங்கத்தை பற்றி ஒவ்வொரு திருச்சபை விசுவாசிகளும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தேவனுடைய பரிசுத்த தன்மையை பார்த்த பிறகு அங்கு மனம் திரும்புகிறார். மனதின பிறகு திரியேக தேவன் கேட்கிறார், நமது காரியமாக யார் போவார்? அங்கே நமது என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நமது என்றால் பன்மை. நமது என்றால் அங்கு பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் ஆவியானவராகிய தேவனும் அங்கு சொல்கிறார்கள், நமது காரியமாக யார் போவார்? எது அந்த காரியம்? அந்த காரியம் பிரசங்கம். பிரசங்கம் என்பது மனிதனுடைய காரியம் அல்ல. பிரசங்கம் என்பது போதகனுடைய காரியம் அல்ல. பிரசங்கம் என்பது சபையினுடைய காரியம் அல்ல. பிரசங்கம் என்பது திரியேக தேவனுடைய காரியம். எப்பொழுது ஒவ்வொரு சபை கூடுதலிலும் போதகர்கள் தேவனுடைய வேதாகமத்தை திறந்து பிரசங்கிக்கிறார்களோ அங்கு ஒன்று நடைபெறுகிறது. இயேசு எழுந்து நின்று பிரசங்கிக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் திருப்பிக் கொள்ளுங்கள். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு அவர் சொல்றார், அல்லாமலும் அவர் வந்து, யார் வந்து? இயேசு கிறிஸ்து வந்து. இப்ப கேள்வி என்னன்னா, இயேசு எப்பொழுது எபேசு சபைக்கு போனார்? இயேசு ஒருபோதும் எபேசு திருச்சபைக்கு போல. இயேசு பிரசங்கிப்பதற்கு நேரடியாக எபேசு திருச்சபைக்கு போகவில்லை. ஆனால் பவுல் சொல்றார், அவர் வந்து உங்களுக்கு பிரசங்கித்தார். பவுல் எதை குறிப்பிடுகிறார்? பவுல் எப்பொழுது எபேசு திருச்சபைக்கு சென்று அங்கு பிரசங்கித்தாரோ அங்கு பவுல் பிரசங்கிக்கவில்லை, பவுல் மூலமாக இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். அதுதான் இன்றைக்கும் இந்த திருச்சபையில். இந்த திருச்சபையில் ஒவ்வொரு வாரம் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது இங்கு மனிதர்கள் பிரசங்கிக்கவில்லை, கிறிஸ்து உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டீர்களே. எபேசு திருச்சபை பவுலிடமிருந்து வெறுமனே சத்தியத்தை கற்றுக்கொள்ளவில்லை, பவுலிடமிருந்து போதிக்கப்படவில்லை. எபேசு திருச்சபை தீமோத்தேயுவிடமிருந்து சத்தியத்தை கற்றுக்கொள்ளவில்லை. பவுல் சொல்றார், நீங்கள் கிறிஸ்துவின் இடத்தில் உள்ள சத்தியத்தை கற்றுக்கொண்டீர்கள், கிறிஸ்து உங்களுக்கு போதித்தார். என்ன அர்த்தம்? பிரசங்கம் என்பது கிறிஸ்து பேசுகிறது. ராஜா தன் சபையோடு பேசுகிறார். இந்த பிரசங்க பணிக்கென்று தேவன் குறிப்பிட்ட மக்களை மட்டுமே ஏற்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிப்பதற்கு எவன் தகுதியானவன்? பிரசங்க பணி, பிரசங்கத்தை செய்வதற்கு எவன் தகுதியானவன்? எவன் தகுதியானவன்? இந்த கேள்விக்கான பதில் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. பிரசங்கத்திற்கான தகுதியை எந்த மனிதனும் அவர்களாகவே தானாக ஏற்படுத்த முடியாது. அந்த தகுதியை தேவன் கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, எந்த பொக்கிஷம்? பிரசங்கம் என்கிற பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். மண்பாண்டம் என்பது இந்த பலவீனமான சரீரம். இந்த பலவீனமான உடைந்து போகக்கூடிய மண்பாண்டத்திற்குள்ளாக தேவன் ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். அது பிரசங்க பணி. இந்த பிரசங்க பணி ஆகிய கனமான ஊழியத்திற்கு தானாக எந்த மனிதனும் ஏற்பட முடியாது. இந்த பிரசங்கம் ஆகிய கனமான பணிக்கென்று எந்த இறையியல் கல்லூரியும் உண்டாக்க முடியாது. இந்த கனமான ஊழியத்திற்கு தேவன் எல்லாரையும் அழைக்கவில்லை. இந்த கனமான ஊழியத்திற்கு தேவன் எல்லா ஆண்களையும் அழைக்கவில்லை. குறிப்பிட்ட ஆண்களை மட்டுமே தேவன் அழைக்கிறார். தமக்கு சித்தமான நபர்களை இந்த கனமான பணிக்கு அழைத்து தம்முடைய வார்த்தையை போதிக்கின்ற வரத்தை அவர்களுக்குள்ளாய் கொடுத்து
தமது மகிமைக்காகவும் சபையினுடைய பக்தி விருத்திக்காகவும் போதகர்களையும் பிரசங்கிகளையும் தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அவர் ஏற்படுத்தினார். பிரசங்க பணியையும் பிரசங்கிகளையும் போதகர்களையும் திருச்சபைக்கு தலையாய் இருக்கக்கூடிய கிறிஸ்து ஏற்படுத்தினார். இந்த போதக பணியும் பிரசங்க பணியும் மிகுந்த கடின உழைப்போடு செய்யப்பட வேண்டும். காரணம் என்ன? பிரசங்கிக்க அனுப்புவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 1:17 கிறிஸ்துவை பிரசங்கிக்க அனுப்பினார். இயேசு பிரசங்கிப்பதற்கு அனுப்புகிறபடியால் இந்த பிரசங்க பணியானது அதிக பிரயாசத்தோடு செய்யப்பட வேண்டும், அதிக உழைப்போடு செய்யப்பட வேண்டும், அதிக ஜபத்தோடும் ஆத்தும பாரத்தோடும் அதிக படிப்போடும் தியானத்தோடும் தீர்க்கதரிசியாக கிறிஸ்துவுடைய பாதத்திலே அமர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய பாதத்தை சார்ந்து ஆயத்தப்படுத்தி பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரசங்கப்படத்திலிருந்து பிரசங்கிக்கப்பட வேண்டும். காரணம் என்ன? இந்த பிரசங்க பணி திரியேக தேவனுடைய காரியம். இதை பிரசங்கிப்பதற்கு அனுப்புகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிரசங்கிகளையும் போதகர்களையும் கிறிஸ்து அனுப்புகிறார் என்றால் அனுப்பப்பட்டவர்கள் மீண்டும் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த பணியை நேர்மையோடு செய்கிறவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதே போல இந்த பிரசங்க பணியோடு தேவன் பேசுகிற அந்த பிரசங்க பணியோடு விளையாடுகிறவர்கள் நிச்சயமாக தேவனுடைய நியாய தீர்ப்பில் நின்று நித்திய ஆக்கினையிலே தள்ளப்படுவார்கள். இஸ்ரவேல் மக்கள் பழைய ஏற்பாட்டில் ஏன் அவர்கள் செவியை விளக்கினார்கள்? மோசே பிரசங்கித்தார், செவி கொடுக்கவில்லை. யோசுவா போதித்தார், செவி கொடுக்கவில்லை. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா அனைத்து தீர்க்கதரிசிகளும் பிரசங்கித்தார்கள். ஆனால் தங்கள் செவியை விளக்கினார்கள். ஏன்? அவர்கள் பார்த்தது மோசையை பார்த்தார்களே ஒழிய மனிதனை பார்த்தார்களே ஒழிய அவர்கள் மூலமாய் பேசக்கூடிய கடவுள் அவர் எப்படிப்பட்டவர், பேசுகிற தேவன் யார் என்பதை மறந்து விட்டார்கள். அதுதான் இந்த எபிரேய திருச்சபையிலும் இந்த எபிரேய சபையில் ஒவ்வொரு வாரமும் இந்த போதகர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய அவிசுவாசிகள் மனிதனை பார்த்தார்களே ஒழிய அதை மனிதனுடைய வார்த்தையாக பார்த்தார்களே ஒழிய தேவனுடைய வார்த்தையாக ஒருபோதும் அவர்கள் பார்க்கவில்லை. ரெண்டாவது இங்கே படிக்கிறோம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 25ஆம் வசனம். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போகும்? இரண்டாவது எச்சரிப்பை கொடுக்கிறார். அந்த எச்சரிப்பு தேவனுடைய வார்த்தையை நிராகரிப்பதனுடைய ஆபத்து, தேவன் பேசுவதை நிராகரிப்பதனுடைய ஆபத்தை குறித்து இங்க பேசுறார். இங்க மிக ஒரு கடுமையான ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த நிருபத்திலே சொல்லப்பட்ட அனைத்து எச்சரிப்புகளும் எதை சார்ந்தது என்றால் சத்தியத்தை கேட்டும் நிராகரிப்பதை பற்றியது. எபிரேய கிறிஸ்தவர்கள் தொடர்ச்சியாக பாடுகளுக்கு பயந்து உபத்திரவங்களுக்கு பயந்து சத்தியத்தை நிராகரித்தார்கள். கிறிஸ்துவுடைய சிலுவையை நிராகரித்தார்கள். கிறிஸ்துவுடைய மத்தியஸ்த பணியாகிய பிரதான ஆசாரித்துவத்தை நிராகரித்தார்கள். எனவேதான் அதனுடைய ஆபத்தை அவர் கூறுகிறார். ஒருவேளை இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் ஏன் சபையை விட்டு விலகி போனார்கள்? காரணம், பாடுகளுக்கு பயந்து ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் பயந்து விலகி போனார்கள். ஒருவேளை இந்த சபை நபர்கள், இந்த சபையில் இணைக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் பாடுகளுக்கு பயந்து வேதத்தையும் கிறிஸ்துவையும் நிராகரித்து சபையை விட்டு செல்வதன் மூலமாக ரோம அரசனுடைய கோபத்துக்கு வேண்டுமானால் தப்பிக்கலாம். ஆனால் தேவனுடைய கோபத்திற்கு ஒருபோதும் தப்பிக்க முடியாது. ஏதேன் தோட்டம் முதல் மனிதன், பாவத்தில் மரித்த மனிதன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராகவே கலகம் செய்து கொண்டிருக்கிறார். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 நாளாகமம் 36:16. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் விலகுவதா என்றால் என்ன இங்க சொல்றார்? அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகள் நிந்தித்தபடியா கர்த்தருடைய உக்கிரம்
அவருடைய ஜனத்தின் மீது மூண்டது சகாயம் இல்லாமல் போயிற்று. எசாயா 30:9. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். வேதத்தை அசட்டை செய்தார்கள், கர்த்தருடைய வேதத்தை கேட்பதற்கு மனதில்லாத புத்திரராய் இருக்கிறார்கள். ஓசியா 4:6. ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், இவர்கள் வெறுக்கிறார்கள். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். ஓசியா 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆமோஸ் 2:4. ஆமோஸ் 2:4. 1064 பக்கம். மேலும் யூதாவின் 3 பாதங்களின் நிமித்தமும் 4 பாதங்கள் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்கள். மார்க் 7:8. நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள். 2 தீமோத்தேயு 4:3 முதல். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். இந்த வசனங்கள் என்ன சொல்கிறது? இந்த வசனங்கள் தொடர்ச்சியாக மக்கள் தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை செய்து தேவனுடைய வார்த்தையை வெறுத்து தேவனுடைய வார்த்தையை புறந்தள்ளி அந்நிய காரியமாக எண்ணி அதை நிராகரித்து முற்றிலுமாக தங்கள் செவிகளை விட்டு விலகுகிற ஆபத்தை குறித்து இங்கு பேசுகிறது. ஏன் இவர்கள் செவி கொடுக்கவில்லை? ஏன் இவர்களுடைய ஆத்தும வாழ்க்கை தேவனை விட்டு விலகி போனது? காரணம் இருதய பிரச்சனை, ஆத்தும பிரச்சனை. அதுதான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 8ஆம் வசனம், வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். கடினம் உள்ள இருதயம். 10ஆம் வசனம், ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோஷித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும். வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம், கடினமுள்ள இருதயம், வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம். 15ஆம் வசனம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். கடினம் உள்ள இருதயம். 12ஆம் வசனம், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். 3 விதமான இருதயத்தை குறித்து இவரை ஆக்கியோன் சொல்றார். ஏன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை இஸ்ரவேல் ஜனங்கள்? காரணம் கடினம் உள்ள இருதயம், அவிவிசுவாசம் உள்ள இருதயம், வழுவி போகிற இருதயம். இருதயம் கடினமாக இருக்கிறபடியால் அவர்களால் ஒருபோதும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாது. காரணம் என்ன? இவருடைய ஆத்துமா பாவத்தில் மரித்து போயிருக்கிறது. இவருடைய ஆத்துமா அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருக்கிறபடியால் ஆத்துமாவில் மரித்த நிலையிலே காணப்பட்ட இந்த ஆவிக்குரிய பிணங்கள் ஒருபோதும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காது. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருதயத்தை கடினப்படுத்துவதனுடைய விளைவு என்ன? சகரியா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே படிக்கிறோம். சகரியா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். வைரம் என்றால் அது ஒரு கடினமான பொருள், எளிதாக உடைக்க முடியாத பொருள். அந்த அளவுக்கு தங்கள் இருதயத்தை சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தைகளை கேட்காதபடிக்கு ஜனங்கள் கடினமாக்கினார்கள். இப்ப ஜனங்கள் தங்கள் இருதயத்தை கடினமாக்குவதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா, ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளுடைய கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று.
மக்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். விளைவு, தேவன் தன் கோபத்தை கடினப்படுத்துகிறார். சத்தியத்தை கேட்டும் மனம் திரும்புதல் இல்லாமல், சத்தியத்தை கேட்டும் கிறிஸ்துவை நிராகரித்து, சபை நிராகரித்து, தங்கள் காதுகளையும் மனதையும் இருதயத்தையும் சித்தத்தையும் கடினப்படுத்தி வாழ்வோம் என்றால் அங்கு நடைபெறக்கூடிய விஷயம், நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த தேவன் தன் கோபத்தை கடினப்படுத்துகிறார். ஏன் இவர்கள் செவி கொடுக்காமல் விலகினார்கள்? 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால். அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே தேவனுடைய வசனத்தை விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள், அவிசுவாசத்தோடு கேட்டார்கள். எனவே அந்த வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இருக்கிற நபர்கள் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் விலகுவீர்கள் என்றால் விளைவுகளை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கான அடிப்படையான காரணம் இருதயம் கடினமாக இருக்கிறது. உங்கள் இருதயம் கடினமுள்ள இருதயமாக, வலிவி போகிற இருதயமாக, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயமாக இருக்கிறது. நீங்கள் அவிசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எபிரேயர் 12:25 படிக்கும் பொழுது ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, எச்சரிக்கையாயிருங்கள். விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கை என்றால் அங்கு ஆபத்து உள்ளது என்ற அர்த்தம். எச்சரிக்கை என்றால் அங்கு மிகவும் நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்ற அர்த்தம். தேவனுடைய வார்த்தையை பற்றி, பிரசங்கத்தை பற்றி மிக எச்சரிக்கையாக இருங்கள். தேவனுடைய வார்த்தையின் பிரசங்கத்தை பற்றி மிக பயபக்தியோடு, அதை கனத்தோடு எண்ணுங்கள். ஏன்? எல்லா அதிகாரங்களுக்கும் மேலான அதிகாரம் உள்ள தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் எப்பொழுது பிரசங்கிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அது ஜீவன் உள்ள வார்த்தையாக இருக்கிறபடியால் 2 விளைவுகளை ஏற்படுத்தும். எப்பொழுது? ஒன்று, அப்போஸ்தலர் 2:39 படிக்கிறோம், பேதுரு பிரசங்கிக்கிறார், வேதம் பிரசங்கிக்கப்படுகிறது, சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, அங்கே வேதம் கிரியை செய்கிறது. அந்த 3000 பேர் கேட்கிறார்கள், இருதயம் குத்தப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். 2வது விளைவு, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வசனம் 57, பேதுரு பிரசங்கித்த அதே சுவிசேஷத்தை ஸ்தேவான் பிரசங்கிக்கிறார். ஆனால் விளைவு, தங்கள் பற்களை கடித்து இருதயத்தை கடினப்படுத்தினார்கள், மூர்க்கம் கொண்டார்கள். வேதம் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒன்று அது மனம் திரும்புதலை உங்களுக்குள்ளாக ஏற்படுத்தும், அல்லது உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தும். 2ஐயும் செய்வது வேத வசனம் மட்டுமே. வேதம் ஒருபோதும் வெறுமையாக திரும்பி வராது. ஒன்று அது உங்களுக்குள்ளாக மனம் திரும்புதலை கொடுக்கும், அல்லது நீங்கள் உங்கள் ஆத்துமா பற்களை கடித்து கொண்டு இருதயத்தை கடினப்படுத்துவீர்கள். ஒவ்வொரு முறையும் சபை கூடுதலில் நாம் பங்கு பெறும் பொழுது நேரத்தை செலவிடுவதற்காக இங்கிருந்து பிரசங்கிக்கப்படவில்லை, அல்லது நேரத்தை போக்குவதற்காக நீங்கள் ஒவ்வொரு முறையும் பிரசங்கத்தை கேட்டு இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லை. ஏதோ கடமைக்காக, கட்டாயத்துக்காக நீங்கள் இங்கு பிரசங்கத்தையும் தேவனுடைய வார்த்தையும் கேட்க வரவில்லை. ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சத்தியம் போதிக்கப்படும் பொழுது அந்த பிரசங்கம் உங்கள் நித்திய வாழ்க்கையோடு தொடர்புடையது. இதுவரை நீங்கள் கேட்ட, இனிமேல் கேட்க போகிற ஒவ்வொரு பிரசங்கங்களும் உங்களை நியாய தீர்ப்பில் அதிக கணக்கை ஒப்புவிக்கிறவர்களாக மாற்றுகிறது. நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு பிரசங்கமும் உங்களை நித்திய நரகத்திற்கு அனுப்புவதற்கு தகுதியானது. உங்களது வாழ்வில் எவ்வித மனமாற்றமும் பரிசுத்தமாகுதலும் இல்லை என்றால் நீங்கள் கேட்ட தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் உங்களை நியாயம் தீர்க்கும். யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கேட்ட ஒரு பிரசங்கம் உங்களை நித்திய நரகத்திலே தள்ளுவதற்கு போதுமானது. இங்க படிக்கிறோம், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில், பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்காமல் இருந்தவர்கள் தப்பி போகாமல் இருக்க. பூமியிலே பேசினவர் என்றால் சீனாய் மலையிலே தேவன் அங்கு பிரசன்னமாகி 10 கற்பனையிலே அங்கு பேசினார். அந்த 10 கற்பனைகளை ஏன் அங்க தேவன் கொடுத்தார்? அந்த 10 கற்பனைகளை நேரடியாக தன் மக்களோடு பேசினார்.
அந்த 10 கற்பனைகளை தன் விரல்களின் மூலமாய் தேவனை எழுதினார். அந்த 10 கற்பனைகள் மிக பிரம்மாண்டமான வெளிப்பாடோடு வெளிப்படுத்தப்பட்டது. ஏன் அந்த 10 கற்பனைகளை கொடுத்தா? ஜனங்கள் தேவனுக்கு பயந்திருக்கும்படியாக, ஜனங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தடுப்பதற்காக, ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த வார்த்தைகளை கடைபிடிப்பதற்காக. அது மாத்திரமல்ல, அந்த 10 கற்பனைகளை மீறும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் என்பதை அந்த நியாயப்பிரமாணம் காண்பிக்கிறது. அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து தப்பிக்கும்படியான வழியை அந்த நியாயப்பிரமாணம் நமக்கு காண்பிக்கிறது. அந்த 10 கற்பனைகள் நாம் தேவனுடைய கோபத்திற்கு கீழாக இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. அந்த 10 கற்பனைகள் நம்மால் நியாயப்பிரமாணத்தை ஒருபோதும் கடைபிடிக்க முடியாது. தேவனுடைய வேதத்திற்கு நம்மால் செவி கொடுக்க முடியவில்லை. எனவே நாம் தேவனுடைய உக்கிரத்திற்கு கீழாக நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு உட்பட்டவர்கள் என்பதை அந்த 10 கற்பனைகள் கூறுகிறது. அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அந்த நியாயப்பிரமாணம் நம்மை காப்பாற்றாது. எனவே அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அந்த நியாயப்பிரமாணத்தை முற்றிலுமாய் கடைபிடித்து தேவனுடைய நீதியை பூரணமாய் சம்பாதித்திருக்கிற இயேசு கிறிஸ்து மட்டுமே உங்களை விடுவிக்க முடியும் என்பதை அந்த 10 கற்பனைகள் காண்பிக்கிறது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த யூத எபிரேய கிறிஸ்தவர்களும் அந்த 10 கற்பனைகள் முன்னோக்கி காண்பிக்கிற, கை நீட்டி காண்பிக்கிற சிலுவையை நோக்கி போகாமல் மீண்டுமாக அவர்கள் சடங்குகளுக்கும் அந்த 10 கற்பனைகளுக்கும் திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள். மீண்டுமாக அவர்கள் தேவ கோபத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறார்கள். தேவ கோபத்திலிருந்து விடுதலையாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுவதை விட்டுவிட்டு மீண்டும் பின்னோக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சொல்றார், பூமியிலே அவர் பேசினார். அந்த 10 கற்பனைகளுக்கு செவி கூடாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் அங்கு தப்பிவிக்கவில்லை. பழைய ஏற்பாட்டில் அநேக உதாரணங்களை அவர் கொடுக்கிறார். தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுது. நாம் வாசிக்கிறோம், தப்பி போகாமல் இருக்க. தப்பி போகாமல் இருக்க வார்த்தை மிக ஆழமானது, மிக அழுத்தம் திருத்தமானது. ஆபத்தினுடைய உச்ச கட்டத்தை காண்பிக்கிறது. மனிதனுடைய இயலாமை நிலையை காண்பிக்கிறது. மனிதனுடைய மிக நெருக்கடியான ஒரு ஆபத்தின் நிலையை இது காண்பிக்கிறது. தேவன் 10 கட்டளைகளை கொடுத்த உடனே யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆரோன் தலைமையிலே பொன் கன்று குட்டியை வணங்கினார்கள். அங்கு தேவன் 3000 பேரை சாகடித்தார். தப்பி போகவில்லை அவர்கள். என்னாகும் 12ஆம் அதிகாரத்திலே மிரியாம் தன் சகோதரனாகிய மோசேக்கு எதிராக பேசும் பொழுது அங்கு மிரியாமை தேவன் அடித்தார். என்னாகும் 15ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது இந்த கற்பனைகளுக்கு பூமியிலே பேசின தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் ஓய்வு நாள் விறகு பொறுக்கிக் கொண்டிருந்த அந்த மனிதனை கடவுள் கண்டித்தார், தண்டித்தார், அடித்தார். அந்த மனிதன் தப்புவிக்கப்படவில்லை. என்னாகும் 16ஆம் அதிகாரத்தில் மோசேக்கு எதிராக பேசின தாத்தான், அபிராம் சேர்ந்த கூட்டத்தாரை கடவுள் பூமியை பிளந்து உயிரோடு சமாதி செய்தார். என்னாகும் 21ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது பூமியிலே பேசின தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் முறுமுறுத்த அநேக மக்களை வலு சர்ப்பத்தை கொண்டு தேவன் கொன்று போட்டார். நோவா காலத்தில் நோவா 120 வருஷம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார். நோவா பிரசங்கிக்கும் பொழுது அங்கே நோவா மாத்திரம் பிரசங்கிக்கவில்லை, கிறிஸ்து அங்கு பிரசங்கித்தார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கிறிஸ்து காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். அந்த காவலில் உள்ள ஆவிகள் நோவா காலத்தில் அழிந்து போன அந்த ஆத்துமாக்கள் நரகத்தில் காணப்படுகிறது. அந்த நரகத்தில் காணப்படுகிற ஆத்துமாக்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நோவாவின் மூலமாக இயேசுக்கு போய் பிரசங்கித்தார். ஆனால் அவர் செவி கொடுக்கவில்லை. 8 பேரை தவிர ஒருவரும் தேவ கோபத்தில் தப்புவிக்கவில்லை. எனவேதான் எபிரேய ஆசிரியர் கேட்கிறார், பொன் கன்று குட்டியை வணங்கின அந்த 3000 பேர் தப்புவிக்காமல் இருக்கும் பொழுது, மிரியாம் தப்புவிக்காமல் இருக்கும் பொழுது, ஓய்வு நாள விறகு பொறிக்கிறவனை தேவன் தப்புவியாமல் இருக்கும் பொழுது, தாத்தான் அபிராம் சேர்ந்த கூட்டத்தை கடவுள் தப்புவிக்காமல் இருக்கும் பொழுது,
வலு சர்ப்பத்தை கொண்டு முறுமுறுத்த நபர்களை தேவன் தப்புவியாமல் இருக்கும் பொழுது, நோவா காலத்திலும் சோதம் குமாரா பட்டணத்திலும் எந்த மனிதனையும் தப்புவிக்காமல் இருக்கிற அந்த கடவுள் இங்கு இருக்கக்கூடிய உங்களை நிச்சயமாக தப்புவிப்பா நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒருபோதும் இல்லை. குறைந்த வெளிப்பாடு, குறைந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த அந்த நபர்கள் தேவனுடைய வார்த்தை நிராகரித்தவர்களை தேவன் தன்னுடைய கோபத்துக்கு தப்புவியாமல் இருக்கையில் நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பி 33 ஆண்டு காலம் வாழ்ந்து தேவனை அவர் வெளிப்படுத்தினவராக நீதியை சம்பாதித்து கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தாரே. அந்த சுவிசேஷம் நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கேட்டு மனம் திரும்பவில்லை என்றால் நாம் எவ்வாறு தப்பித்துக் கொள்ள முடியும்? பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை முன்னோக்கி பார்த்து பிரசங்கிக்கப்பட்டது. அவர்களே தேவன் தப்புவிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது கிறிஸ்து வந்து பரமேறி சென்றிருக்கிறார். அந்த சுவிசேஷம் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு போதிக்கப்படும் பொழுது அதை நீங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படியவில்லை என்றால் தேவன் உங்களை எவ்வாறு தப்புவிக்க முடியும்? பழைய ஏற்பாட்டில் தேவனை பற்றி குறைந்த வெளிச்சமும் வெளிப்பாடும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது முழு 66 புத்தகம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தேவன் உங்களுக்கு திருச்சபை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது தேவன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் தேவனை ஆராதிக்கும்படியான நாளை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது தேவன் உங்களுக்கு போதகர்களையும் பிரசங்கிகளையும் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது தேவன் உங்களுக்கு திருவிருந்த நியமங்களை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது தேவன் உங்களுக்கு கிருபையின் அநேக சாதனங்களை, முழு வெளிச்சத்தையும் முழு வெளிப்பாட்டையும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் இதற்கு செவி கொடுக்கவில்லை என்றால், இந்த அளவுக்கு வெளிச்சத்தையும் வெளிப்பாட்டையும் பெற்ற நீங்கள் கடவுளுடைய வார்த்தைக்கும் சுவிசேஷ செவி கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் தேவனுடைய கோபத்திற்கு எவ்வாறு தப்பித்துக் கொள்ள முடியும்? இப்பொழுது தேவன் சீனாய் மலையிலிருந்து பேசவில்லை, ஒரு பரலோகத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரலோகம் என்பது தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடம். ராஜாதி ராஜாவாய் பரலோகத்தில் அவர் வீற்றிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரலோகம் என்பது தேவனுடைய சிங்காசனம் வீற்றிருக்கிற இடம். அந்த சிங்காசனத்தின் வலது வரிசையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக, தீர்க்கதரிசியாக, ராஜாவாக, பிரதான ஆசாரியனாக அமர்ந்திருக்கிற இடத்திலிருந்து தன் சபையோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பூமியில் சீனாய் மலையிலிருந்து பேசின தேவனுக்கு செவி கொடுக்காத நபர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து தம்முடைய 66 புத்தகத்தின் மூலமாய் பேசுகிற தேவனுக்கு செவி கொடுக்காமல் இருக்கிற நபர்களுடைய நிலைமை மிக ஆபத்தானது. ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, மிக பிரதானமான கேள்வி. 25ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? இதே கேள்விதான் 2ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே அவர் கேட்கிறார். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இந்த கேள்விக்கு என்ன பதில்? இந்த கேள்விக்கு என்ன பதில்? உபாகம் 32ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். உபாகம் 32:39. நானே அவர், என்னோடு வேறு தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. இந்த தேவன் சொல்றார். எவ்வாறு தப்புவிக்க முடியும் என்ற கேள்விக்கு என்ன பதில்? இந்த தேவனே சொல்றார், என் கைக்கு தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாள் உண்டாகிறதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ரோமர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களாய் குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளாமல் நினைக்கிறாயோ? மனிதனுடைய சிந்தனை எல்லாம், என்னால் தேவ கோபம் தப்பிக்க முடியும், என்னுடைய ஐஸ்வர்யம் என்னை காப்பாற்றும், என்னுடைய பணம் என்னை காப்பாற்றும், எனது ஆஸ்திகளும் அந்தஸ்துகளும் அரசியல் பலமும் என்னை காப்பாற்றும், எனது நண்பர்களும் உறவினர்களும் என்னை காப்பாற்றுவார்கள்.
இதுதான் பாவியினுடைய நிலைமை. எனவேதான் துணிகரமாய் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் விலகுகிறார்கள். அவர்கள் தங்களை தாங்களே நம்புகிறார்கள். தங்களுடைய சுயநீதியை அவர்கள் சார்ந்து கொள்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கையிலிருந்து தப்புவிக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. ஒருவேளை இங்க இருக்கிற நீங்கள் என்னால் தேவனுடைய நியாய தீர்ப்பில் தப்பிக்க முடியும் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். நீதிமொழிகள் 11:4. நீதிமொழிகள் 11:4. கோபாக்கனை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும். அந்த கோபாக்கனை நாளிலே உங்களை தப்புவிப்பதற்கு இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பணங்களையும் ஒன்றாக சேர்த்து கடவுளுக்கு முன்பாக வைத்தாலும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ராஜாக்களும் ஒன்றாக சேர்ந்து தேவனுக்கு முன்பாக மன்றாடினாலும் ஒருபோதும் ஒரு நபரை கூட தேவனுடைய கோபத்திலிருந்து தப்புவிக்க முடியாது. மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத துன்மார்க்கருடைய கூட்டத்தில் ஒரு மனிதன் தப்புவித்தாலும் தேவன் தோற்று விடுவார். இந்த உலகத்துல ரட்சிக்கப்படாத, சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பாத அனைத்து நாடுகளில் உள்ள அனைத்து ஒட்டுமொத்த துன்மார்க்கருடைய கூட்டத்திலும் ஒரு நபர் தேவனுடைய கோபத்திலும் தப்பி சென்றாலும் தேவன் தோற்று விடுவார். எனவே கடவுள் ஒருபோதும் தோற்க மாட்டார். எந்த மனிதனும் தேவனுடைய கோபத்திலிருந்து தப்பிவிக்க முடியாது. 25ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வேதத்தை விட்டு விலகுவதையும் தேவனை விட்டு விலகுவதையும் ஒன்றாகவே பேசப்படுகிறது. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதிருங்கள். அதே வசனம் சொல்லுது, பேசுகிறவரை விட்டு விலகாதிருங்கள். வேதத்தை விட்டு விலகுவதும் ஒன்றுதான், தேவனை விட்டு விலகுவதும் ஒன்றுதான். தேவனையும் அவரது வார்த்தையை விட்டு விலகுவதற்கான ஆபத்தான நிலை என்பது மிக பயத்திற்குரியது. அதுதான் எபிரேயர் 3:12 சொல்கிறது, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவேளை இங்க இருக்கிற நீங்கள் கடவுளை விட்டு விலகலாம் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்மாற்றத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அந்த சிந்தனையை உங்களை விட்டு தூக்கி எறிந்து விடுங்கள். உங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய தேவ கோபாக்கனை இருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கின் ரத்தத்தை அசுத்தம் என்று கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். யோசித்து பாருங்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை கேட்கிற விசுவாசிகள் வெறுமனே காதுக்குள்ளாக மட்டும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். அதை நின்று நிதானமாக தியானித்து யோசித்து பாருங்கள். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை, கிறிஸ்துவுடைய மரணத்தை, கிறிஸ்துவுடைய கல்வாரி சிலுவையை நிராகரிக்கக்கூடிய மனிதன் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மதிக்கிறான். பரிசுத்தம் செய்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறான். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறான். இப்படிப்பட்ட மனிதன் திரியேக தேவன் எதிர்க்கிறபடியால் தேவனுடைய கோபாக்கினை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். யார் மீது தேவ கோபாக்கினை இருக்கிறது? சத்தியத்தை அறிந்தும் கீழ்ப்படியாதவர்கள் மீது. யார் சத்தியத்தை அறிந்தும் கீழ்ப்படியாதவர்கள்? 25ஆம் வசனம் சபை கூடியவர்களை விட்டு விடுகிறது போல. இங்க சொல்லப்பட்ட கோபாக்கினை 31ஆம் வசனம் ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது. பயங்கரமாய் இருக்குமே. சத்தியத்தை அறிவு அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தல். இந்த மனப்பூர்வமான பாவம் இங்கு எதை குறிக்கிறது என்றால், சபை கூடி வருதலை விட்டு விடுவதை குறிக்கிறது. சபை கூடி வருதலை விட்டு விடுகிற பாவத்தின் பயங்கரத்தை, பாவத்தின் மீதான தேவ கோபத்தை இங்கு ஆசிரியர் மிக கடினமாக பேசிக் கொண்டிருக்கிறார். சபை கூடி வருதலை விட்டு விடுகிற மனிதன் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறான். சபை கூடி வருதலை விட்டு விடுகிற மனிதன்
கிறிஸ்துவின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறான். சபை கூடி வருதலை விட்டு விடுகிற மனிதன் பரிசுத்த ஆவியை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். பிழைவு ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது மிக மோசமாக இருக்குமே. தவிர்க்க முடியாத மிக மிக அவசியமான உயிரோடு சம்பந்தப்பட்ட காரியத்திற்காக மட்டுமே அல்லாமல் மற்ற காரியங்களுக்காக இந்த நாளை விட்டு விடுகிற, ஞாயிற்றுக்கிழமையை அனுசரியாத, ஞாயிற்றுக்கிழமையில் திருச்சபைக்குள்ளாக இல்லாமல் வெளியில் வேலை செய்து உலக பிரகாரமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இந்த நொடி ரைட் நவ் ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஓய்வு நாளே விறகு பொறிக்கிற மனிதனை கடவுள் தப்புவியாமல் இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மீறுகிற உங்களை கடவுள் தப்புவித்து விடுவார் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? பழைய ஏற்பாட்டில் விறகு பொறிக்கிறவன் அவன் பொறிக்கிறது விறகு அல்ல, அவன் பொறிக்கிறது தேவ கோபாக்கியன். பழைய ஏற்பாட்டிலே ஓய்வு நாள் விறகு பொறிக்கிற அந்த மனிதன் பொறுக்கிய ஒவ்வொரு விறகின் மீதும் தேவ கோபாக்கினை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மிக ஆழமாக சொல்றார், சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல. ஏன் சத்தியத்தை கேட்காமல் பேசுகிற தேவனுக்கு செவியை சாய்க்காமல் விட்டு விலகுகிறார்கள்? காரணம், அந்த சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிற சபையில் அவர்கள் இல்லை. ஒவ்வொரு வாரமும் திருச்சபைக்குள்ளாக இருந்து சத்தியத்தை கேட்டால் மட்டும்தான் இயேசுனா யாரு, சிலுவைனா என்ன, இயேசுடைய மரணம் எந்த அளவுக்கு வெளியேறப்பட்டது, பாவனா என்ன, தேவனுடைய பரிசுத்த தன்மைனா என்ன, வேதனா என்ன, சபனா என்ன, நித்திய ஜீவனா என்ன என்பது தெரியும். ஆனா சத்தியம் பிரசங்கிக்கப்படுற இடத்தில் அவர்கள் இல்லாத பொழுது எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? சபை கூடுதலை அசட்ட செய்யாதிருங்கள், அதை நிராகரிக்காதிருங்கள். ஏன்? அங்குதான் உங்கள் பாவங்களுக்கான நிவாரணமாகிய இயேசு பிரசங்கிக்கப்படுகிறார். அந்த சபையில் தான் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தேவ கோபத்திற்கான பதில் காண்பிக்கப்படுகிறது. அங்குதான் உங்கள் பரிசுத்தமாகுதலுக்கான வழிமுறை கொடுக்கப்படுகிறது. அங்குதான் உங்கள் உபத்திரவத்துக்கான ஆறுதல் கொடுக்கப்படுகிறது. எனவே சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். சத்தியமுள்ள திருச்சபையில் கிருபையின் உபதேசங்களையும் தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தையும் வேதம் போதுமானது என்ற உபதேசங்களையும் பற்றி கொண்டிருக்கிற சபையில் தேவன் உங்களை விசுவாசிகளாக வைத்திருப்பதற்காக கடவுளை ஸ்தோத்திரியுங்கள். இது மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒன்று. சத்தியத்தை பிரசங்கிக்கிற சபையில் தேவன் உங்களை விசுவாசிகளாக இணைத்திருக்கிறபடியால் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள். இது தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபை. ஒருவேளை இங்க மக்கள் குறைவாக இருக்கலாம், பொருளாதாரம் மிக குறைவாக இருக்கலாம், போதகர்கள் பலவீனர்களாக இருக்கலாம், கவர்ச்சிக்குரிய ஆராதனையும் பாடல்களும் இசைக்கருவிகளும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது ஜீவனுள்ள தேவனுடைய சபை. இது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவால் கட்டப்படுகிற திருச்சபை. எந்த அளவுக்கு சத்தியம் உள்ள திருச்சபையில் நீங்கள் இணைக்கப்பட்டிருப்பது ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கிறதோ அதே போல அது மிகவும் ஆபத்தான ஒன்று. காரணம், யாரிடம் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடம் அதிகமாக கேட்கப்படுகிறது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 47 முதல் 48, லூக்கா 12ஆம் அதிகாரம், மத்தேயு 11ஆம் அதிகாரம், 20ஆம் வசனம் முதல். சத்தியமில்லா திருச்சபையிலிருந்து நரகத்திற்கு செல்வதை காட்டிலும் சத்தியம் உள்ள சுவிசேஷம் உள்ள கிருபையின் உபதேசங்கள் பிரசங்கிக்கப்படுகிற 1689 விசுவாச அறிக்கையை பின்பற்றுகின்ற திருச்சபையிலிருந்து நரகத்திற்கு செல்வது மிகவும் ஆபத்தான ஒன்று. பெந்தகோஸ்தே சபையிலிருந்து நரகத்தை போவதை காட்டிலும் பாப்திஸ்து சபையிலிருந்து நரகத்திற்கு போவது மிக ஆபத்தான ஒன்று. சத்தியத்தை கேட்டும் அதை துணிகரமாய் நிராகரிக்கக்கூடிய ஆபத்தை இந்த அளவுக்கு அதிகமாய் இருக்கும் என்றால்
சத்தியத்தை அறிந்தும் அதை தைரியமாய் பிரசங்கிக்காத, சத்தியத்தை தவறாய் மாற்றி போதிக்கக்கூடிய போதகர்களுடைய ஆக்கினை தீர்ப்பு இதை காட்டிலும் மிக அதிகமான ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் மீது எவ்வித பயமும் இல்லாமல், பிரசங்கத்தின் மீது எவ்வித கனமும் பயபக்தியும் இல்லாமல், ஏனோ தானம் என்று ஏதோ ஒன்றை இங்கிருந்து பிரசங்கிக்கக்கூடிய ஒவ்வொரு போதகனும் நியாய தீர்ப்பில் நிச்சயமாக தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். காரணம், பிரசங்கம் என்பது தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய பணி. அதுதான் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்றார். 3வது, இவ்விதமான தேவ கோபத்திலிருந்து யாரால் நம்மை தப்புவிக்க முடியும்? ஒருபோதும் தப்புவிக்க முடியாது. தப்புவிப்பதற்கான வழி என்ன? மீண்டும் அவிசுவாசியாக இருக்கக்கூடிய இந்த ஜனங்களை மனம் திரும்ப தேவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். எனவேதான் எபிரேய நிருபம் மீண்டுமாக அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. அந்த திருச்சபைக்குள்ளாக, யூத சபைகளுக்குள்ளாக அமர்ந்திருக்கிற ஒரு சில நபர்கள் மீண்டும் சபையை விட்டு விலகுகிற நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய விசுவாச வாழ்க்கை மிக பலவீனமானது. அதை தெரிந்தும் மீண்டும் இந்த எபிரேய நிருபத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் மனம் திரும்ப வாய்ப்பை கொடுக்கிறார், மனம் திரும்ப அழைக்கிறார். சத்தியத்தை நிராகரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் மீண்டுமாக சத்தியத்திற்கு நேராக திரும்புங்கள், மீண்டும் பேசுகிற தேவனுக்கு நேராக திரும்புங்கள், மீண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்பதை என்ற அழைப்பை அவர் கொடுக்கிறார். தேவன் மிகவும் பெரியவர். எனவே தேவனுக்கு எதிரான நமது பாவமும் பெரியது. நமது பாவம் பெரியது என்றால் மிகப்பெரிய தேவனுடைய கோபாக்கினையும் பெரியது. தேவனுடைய கோபம் பெரியது என்றால் அதிலிருந்து தப்பிவிப்பதற்கான மீட்பும் பெரியது. தேவனுடைய மீட்பு பெரியது என்றால் அதற்கான மீட்பரும் பெரியவராக இருக்க வேண்டும். மிகப்பெரிய தேவனுடைய கோபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு மிகப்பெரிய மீட்பர் தேவை. எவ்வாறு தப்புவிக்க முடியும் என்ற கேள்விக்கு என்ன பதில்? ஒருபோதும் எந்த மனிதனாலும் தேவனிடமிருந்து தப்பிக்க முடியாது. காரணம், தேவன் பரிசுத்தமும் நீதியும் கோபம் உள்ளவர். ஆனால் அந்த கோபத்திலிருந்து அவர் நம்மை தப்புவிக்க முடியும். காரணம், அவர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன். நாம் தேவ கோபத்திலிருந்து தப்பிவிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் விலகின நமது பாவத்தின் மீதான அவரது நீதியுள்ள கோபம் சரி செய்யப்பட வேண்டும். அவரது கோபத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். அவர் மாத்திரமே அந்த கோபத்தை சகிக்க வல்லமையுள்ளவர். அந்த நபரை தவிர உலகத்தில் ஆதாமின் பிள்ளைகள் ஒட்டுமொத்தமாக வந்து தேவ கோபத்தை சுமந்தாலும் ஒரு துளியை கூட சகிக்க முடியாது. எனவே தேவ கோபத்தை முழுமையாக சகிக்கக்கூடிய நபர் ஒருவர் இருக்க வேண்டும் என்றால் அவர் தேவனை போல இருக்க வேண்டும். தேவ கோபத்திலிருந்து உங்களையும் என்னையும் காப்பாற்ற அதே தேவனை போல ஒரு தேவன் தேவை. அந்த தேவன் உலகத்திற்கு தேவ ஆட்டுக்குட்டியாக வர வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியின் தலையின் மீது நம் மீதான சாபம் சுமத்தப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும். தேவன் சார்பாக தேவகுமாரனாகவும் மனிதன் சார்பாக மனிதனாகவும் வந்து தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் நிற்கிற மத்தியஸ்தராக, தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் இருக்கிற தீர்க்கதரிசியாக, பிரதான ஆசாரியராக, ராஜாவாக நம்மை அவர் தப்புவிக்க வேண்டும். தேவனிடமிருந்து நம்மை தப்புவித்து அதே தேவனிடம் அவர் நம்மை ஒப்புரவாக்க வேண்டும். அந்த நபர் ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து நமக்கு பதிலாக தேவனுடைய வலது பரிசிலே உட்கார வேண்டும். அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறார். அவரால் என்று வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே மனுஷனுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. யார் அவர்? ஏது அந்த நாமம்? அந்த நாமம் தேவனுடைய தற்சுரூபம். சர்வத்திற்கும் மேலான தேவன், சர்வத்தில் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்கிக் கொண்டிருக்கிறவர், பாவத்தை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிற பலியாக, பிரதான ஆசாரியனாக தேவனுடைய வலது பரிசிலே வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா. அந்த நாமம் தேவகுமாரன், அவர் மனுஷகுமாரன். அந்த நாமம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து
உலகம் உண்டாவதற்கு முன்பாக முன்குறிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தம் இன்றையும் வல்லமையானது. இப்படி 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அந்த இரத்தம் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கக்கூடிய உங்கள் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளது. அந்த வேதம் சொல்லுகிறது, நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்தால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ள தேவனுமாய் இருக்கிறார். உங்களது பாவம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் அதை பாவத்தை அறிக்கை செய்து சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனம் திரும்புதலையும் மன்னிப்பையும் அளிக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். மீண்டுமாக அவரை நோக்கி ஓடுங்கள். மீண்டுமாக மனம் திரும்புதலோடு அவர் பேசுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். வேதத்தை விட்டு உங்கள் செவியை விளக்காதிருங்கள். சபை கூடுதலை விட்டு நீங்கள் விலகாதிருங்கள். சத்தியம் உள்ள திருச்சபையில் சத்தியத்து கீழ்ப்படிந்து சத்தியம் உள்ள தேவனை ஆராதித்து வாழுங்கள். ஜெபம் பண்ணலாம்.